கத்தி பிரயோசனம் இல்லை. முதல்ல நீங்க ஒற்றுமையா இருக்கும். அதுக்கப்புறம் மற்றவனை பற்றி மற்றவனுக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவனை பற்றி கேவலமாக்காதீங்க, ஒத்துக்கொள்ற மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு போட்டு நீங்களே உந்த நாட்டுல ஊருக்குள்ள இருந்தோண்டு ஒரு கட்சிக்கு இருந்தோண்டு உங்களுக்குள்ளே சண்டை. நான் தலைவனா நீ தலைவனா, அப்படி நான் இதுக்கு பொறுப்பா நீ இதுக்கு பொறுப்பா, அப்படி நீ முதலமைச்சராக இருக்கா நான் நிற்கிறா என்று சண்டை பிடிக்கிறீங்க. அந்த சண்டை நிப்பாடும். அது என்னன்ற சாம், அது அவர்கிட்ட தனிப்பட்ட கருத்து தானே, நாங்க அவர்ல கோவிக்க கூடாது. தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் அவர் வந்து கடைசியா கருத்து கதை வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேவலமானவன், வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் அந்த ஊரை கெடுக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் அங்க காசு அனுப்புறான், வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் அங்க எல்லாமே வந்து நாசமாக்குறான். ஒரு எண்ணம் தான் கதைச்சு வர 180 கட்சிக்கு 150 கட்சிக்கு காசு கொடுத்தது எனக்கு தெரியும். நாங்கள் எங்கட கருத்தை தெரிவிக்கிறோம், அவர் தன் கருத்தை தெரிவிக்கிறாரு. சரியா சொன்னீங்க. அதான் ஒரு கருத்து, அவ்வளவுதான். இல்ல வந்தவர் கொஞ்சம் அங்குள்ள ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே சாம். அவற்ற கருத்து அது எங்கட கருத்து எனக்கு தெரியுமா? நான் எந்த கருத்தை சொன்னேன் அவ்வளவுதான். அவரோட ஒன்றும் பகை இல்ல தானே. ஆனா கொம்பனா இருந்தாலும் வெளிநாட்டுல இருக்கிறவன் தான் ஊரை கிடக்கிறான்னு சொல்ற அளவுக்கு வைக்கிறதுன்றதுக்காக கேட்டு நான் ரெடியா இவனாம இருக்கலாம். ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவன் ஊரை கிடக்கிறான்னு சொல்லி வந்து வெளிநாட்டு இருக்கிறவன் காசு அனுப்பணும், அதுக்கு வெளிநாட்டு இருக்கிறவன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கிராஜுவேஷனுக்கு அதுக்கு இதுக்கு பள்ளிக்கூட மோப்புக்கு அதுக்கு இதுக்கு முழு காசு மழைக்கு அனுப்பணும். ஆனா வெளிநாட்டுக்கு வந்து அந்த கட்சியிலையும் பிரிச்சு வச்சுக்கிறான், சுமத்திரனையும் பிரிச்சு வச்சுக்கிறது, சிறுவனை பிரிச்சு வச்சுக்கிறது, அவன் எல்லாரும் பிரிச்சு வச்சுக்கிறது வெளிநாட்டு இருக்கிறவன் தானே. அது நீங்க ஒற்றுமையாங்க. ஊருக்கு நீங்க இருக்கிறீங்க இவ்வளவு காய்ச்சி அங்க காய்ச்சி ஒற்றுமையாங்க. நீங்க முதலாவது அதுக்கப்புறம் இங்க வாங்க. இங்க இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஆக்கள், அடிபட்டு வந்தவங்க, பிரச்சனைப்பட்டு வந்தவங்க, ரோட்டோட சாப்பாடு பட்டினி தண்ணி எல்லாம் வந்தவங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி முதல்ல அங்க உள்ள வீட்டு கட்சி இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் இருக்கല്ലോ, இவ சொல்லி நம்ம தேசியத்துக்காண்டி போராடுது. அந்த கட்சி எல்லாத்தையும் ஒற்றுமையாகி அதுக்குள்ளே ஒரு தலைவரை தெரிவு செய்ய சொல்லுங்க. அந்த கட்சிகளுக்கு பாப்போம். வீட்டு கட்சியிலே சுமந்திரன் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. வீட்டு கட்சி சமாதானமாயினா மட்டும் காணும் முழு பேரும் வீட்டு கட்சி தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அது வீட்டு கட்சி உண்மைதான். அது நீங்க சொல்ற சரி 100% சரி. ஆனா ஒற்றுமையா அதாவது ஒரு ஆள் இவ்வளவு காலமும் லஞ்சம் இல்லாமல் இல்லாட்டிக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஏதாவது தமிழாக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு நல்லது செஞ்சு இருந்தால் அந்த வீட்டு கட்சியின் அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளத்துக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். சாணக்கியன் கமிஷன் வேண்டிட்டு லட்சம் சொல்லி போட்டு அந்த கமிஷன்ல பங்கோட போய் திரும்ப பிரச்சனை வந்தது பெரிய சங்கியா மாறல. அப்ப சாணக்கியன் உண்மையான ஒருத்தா காசு பங்கு வேண்டவங்களை கொடுத்துருந்தா எல்லாம் அடங்கி சந்தோஷமா இருந்துக்கலாம். அவனும் தான் தின்னோன்னு ஆசைப்படுறான், சும்மா தெரிஞ்சா தான் தின்னோன்னு ஆசைப்படுறான், திருவிழா தான் தின்னோன்னு ஆசைப்படுறான். அப்ப ஆறா தமிழனுக்காண்டி வாழ்றீங்க. ஒருத்தரும் வாழ இல்ல. அதான் உண்மை. என்ன அதுதான் கருத்து. ஆனா அவர் இப்ப அவர் என்ன சொல்ல வராருன்ற சொல்லிட்டார். அவர் வந்து அவரை பொறுத்த மட்டுக்கும் ஒன்றில் வீட்டு கட்சி இல்ல சைக்கிள் கட்சி தானா வெல்லணும். ஆமா அது என்னத்துக்கு இப்ப நோமலா இப்ப எல்லாத்த மனசுலயும் அப்படித்தானே தமிழக ஒன்று இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க ஒரு எங்கட இதோட சேர்ந்து அதாவது இந்த போராட்டத்தோட சேர்ந்து போகக்கூடிய மாதிரி தான் ஒன்று விரும்பும். ஆனால் இப்ப ஜதார்த்தத்தை யோசிக்கத்தானே வேணும். இப்ப என்ன கட்டத்துல இருக்குது மக்கள் இப்ப என்ன அனுபவிக்குது இல்லாட்டி இவ்வளவு காலம் இருந்தாக்கள் என்ன செஞ்சவினம்ன்றது ஒரு விஷயம் இருக்குத்தானே. அப்ப அவர் முடிஞ்சால் அந்த எல்லா ரெண்டு கட்சியும் ஒன்றுனாச்சு. இப்ப முந்தி சொல்லி ஸ்ரீதரன் தான் தலைவர், அப்படி தலைவராகி ஒரு கட்சியை உருவாக்க சொல்லுங்க, ஒழுங்கான கட்சியை. அதுக்கு பிறகு நாங்களும் பாரு மாறி அவங்களே தங்களுக்கு தாங்கள் வழக்கு போட்டு செய்து வச்சிருக்காங்க. பெந்தங்க என்ன சேர்ந்து வர்றது தங்கள்கிட்ட உண்டு புள்ளி உண்டு தாங்கள் வழக்கு போட்ட தலைவர் இவர் என்ற பிரச்சனையில வழக்கு ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு அந்த என்ன தொல்லை திருமாவளவனோ யாரோ ஒன்று வந்திருக்குல்ல, அந்த அவனோட இந்த சைக்கிள் கட்சியில இருக்கிற கஜேந்திரனும் இன்னும் ஒரு ஆளும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவனை வரவேற்று வச்சிருக்கணும். அது என்ன அவன் என்ன இலங்கைக்கும் எங்கட தமிழாக்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா புலியானி அண்ணா இங்க நாங்க தப்பு விடுறோம். அவன் வந்தான், இவர் வந்து கௌரவிக்கிறார். இதுக்கு நாங்க மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இந்தியால இருந்து இவர் கூட்டிக்கொண்ட கௌரவிச்சான். அவன் இந்தியா, அவனுக்கு இலங்கைக்கும் சம்பந்தம் இல்ல. இலங்கைக்கு போன் அடிச்சு ஒருத்தனுக்கு இப்படி வாரன்ட்டு வந்தான். இவர் கூட்டிக்கொண்டு அந்த இடங்களை காட்டி கௌரவிச்சார். ஆனா அவர் வந்து தமிழ் தேசியமா ஒன்றும் கதைக்கல. அப்ப அதை பற்றி நாங்க கதைக்கிறது வேறு இல்லாத விஷயம்.
ஓ ஆனா முள்ளிவாய்க்கால் இது நட முடிஞ்ச பிறகு வந்து கொண்டாடினவன் ராஜபக்சவோட கனிமொழியோட வந்து அப்படி என்ன பிள்ளை கொண்டாடி இருந்தால் பிள்ளை அவன் கொண்டாடினவன் திருமாவளவன் வந்து அந்த பாட்டியில இருந்தவர் வெற்றி விழா பாட்டியில அடிச்ச வெற்றி விழா பாட்டியில வந்தவர் அது கலைக்கிறோம் இல்ல அதெல்லாம் வந்து அவனை கூட்டி வந்து வச்சு சைக்கிள் கட்சிக்காரன் அந்த கஜேந்திரன் என்றது அவரும் இன்னொரு ஆளும் அவேந்திய கட்சிக்காரன் இருக்கிறாள். அப்ப அவன் தான் வேற ஒன்று வந்து ஆசைப்படுறாரு ஓ வந்தவர் ஆசைப்படுறாரு. அவ மைந்தாவோட இருந்து கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வந்து சீமான் வந்து இதுக்கு இவர் சீமான் யார் தானே ஒன்னும் என்ன தெரியல தேவையில்ல விஷயம். ஓகே அண்ணா இப்ப தமிழ் பாக்ஸ் கிட்ட கேள்வி ஒன்று பதில் சொல்லணும். சைக்கிள் கட்சியும் வீட்டு கட்சியும் ஒன்று சேர்ந்தாலே காணும் வந்தவர் கட்சி படிக்கன்னு சொன்னா அதுக்கும் மாட்டான். வீட்டு கட்சியை மட்டுமே ஒற்றுமையா இருக்கும். வீட்டு கட்சியை மட்டுமே ஒற்றுமையா இருக்கும். நாங்க சப்போர்ட் பண்றோம். இல்ல வீட்டு கட்சியும் சைக்கிள் கட்சியும் ஒற்றுமையா சொல்லுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். பிரச்சனை இல்ல. அவங்க வீட்டு கட்சியை மட்டும் ஒற்றுமையா இருக்கும். ஐயா ஒன்று சொல்றேன், அவங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாட்டுவாங்க. புலியானியான ஒற்றுமையா வேண்டாம், நடிச்சாலே காணுமே. அது நடிக்கிறாங்களே அதானோ சரி வராது ஐயா. நான் சொல்றேன் சரி வராது. நான் சொல்லுவேன் கேம்பிள் பண்ணுங்க, கேம்பிள் அடுங்க. நான் சொல்லுவேன் MBBS செலக்ட் பண்ணுங்க, கேம்பிள். அது ஒரு கேம்பிள் செலக்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் அவங்க செய்தா செய்கிறாங்க. இதை கிழிச்சதியா இல்லையே? வேலை நடந்துட்டு இருக்குது. ஒன்றில் இளைஞர் அவன் தனியாக நின்றாருண்டா நான் 100% சப்போர்ட் பண்ணுவேன். இந்த சப்போர்ட் ஃபுல்லா அதுக்கு மாற்று கத்துக்கிடம் இல்லை. அதை விட்டுட்டு சும்மா தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியம் சொல்லி சொல்றது நான் வரவே இருக்கிறேன். அதுக்காண்டி அடிபடாதீங்க. அதுக்குள்ள உள்ளுக்குள்ளே அடிபட்டு அதை பப்ளிசிட்டி ஆகாங்க. சொல்றேன் தம்பி, இப்ப ஒரு கேம்பிள் அடுங்க. என்ன சூதாட்டம், இது ஒரு சூதாட்டம். என்ன படுத்த மாட்டேன். இளங்கலின் ஐயா வந்தா 100% அவர் வெல்லுவார், அவர் நல்லதே செய்வார். அதுக்கு சூதாட்டம் மாதிரி எடுக்கலாது. இது ஒரு போராட்டம் மாதிரி எடுக்கலாம், சூதாட்டம் மாதிரி எடுக்கல. இது தமிழ் மக்கள் போராட்டம் இருந்த நீங்கள் ஒரு சூதாட்டத்தை ஒரு 4 வருஷத்துக்கு வையுங்க. நாளைக்கு ஒன்று லோஸ்ட் ஆயிட்டேன்னு சொன்னா விட்டு ஓடிக்குவாங்க. கெயின் பண்ண நீங்கள் அப்படி சொல்லுங்க. ஆனா இப்ப வந்தவர் சொன்னார் 320 கட்சிக்கு காசு கொடுத்தா வேற கண்டா ஒரு கட்சிக்கு காசு கொடுத்தா மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் எல்லா அதுல மிச்சம் 282 கட்சி எதுன்னு எனக்கு தெரியாது. சிலாக்கள் வந்தும் புலத்துல இருந்து வந்து கதை கேட்கல வந்து மண்டையை பாவச்சு கதைக்கும். நீங்க என்ன பெரிய ஆளா இருக்கலாம், எவனாவும் இருக்கலாம், கதைக்கிற வசனங்கள் கௌரவமா இருக்கும். அதுக்காக நாங்க அவர் கட்சி என்று சொல்ல இல்லையா, அவர் வந்து இது வைத்தியம் நிறுத்தின ஆகலை சொன்னவர். ஆனா நாங்களா பாக்குறது அவரெல்லாம் பாத்துருக்கணும். புலத்துல இருக்கிறவரெல்லாம் பாத்துருக்கணும். புல இது சொல்லி இருக்கணும். சொன்னவர் உங்களுக்கு சொன்னவர். இது நீங்க புலத்துல நிக்கிறார்கள் புல இது புலியானாக்கள் நிறுத்தி வச்சிருக்குது வைத்தியர் புலியாண்ட உங்களுக்கு அப்ப நம்ம ஒரு நியூஸ் வந்ததா? இல்ல வேற அப்ப வராம வந்து இந்த திடீர்னு வந்து காய்ச்சி போட்டு போறதுக்கு நாங்க என்ன கேனப்பையில கட்டு நிக்கிறது. வாரவங்களுக்கு வந்து கொக்கரிச்சி போட்டு போறதுக்கும், வாரவங்களுக்கு வந்து எங்களுக்கு மேல தலைக்கு மேல வந்து முளையரிச்சி போட்டு போறதுக்கும் நாங்க யாரு வெளிநாட்டுக்கு வந்தா வளர்த்து விட்டோம்னா எவனை வளர்த்துட்டு வெளிநாட்டுக்கு எவனை வளர்த்தது? அப்ப வழக்கை நீங்க சொல்லிருக்கணும். ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு வந்து அன்றைக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கு எங்க போனீங்க? கோமால படுத்துருந்தீங்களா? அன்றைக்கு வந்து கதைச்சிக்கலாம். இன்றைக்கு வந்து கதைக்கிறீங்க. அந்த கதையில கதைக்க வேண்டிய அந்தந்த நேரத்தில் அதுக்கு பிறகு பத்தி கொண்டு போகணும். இன்றைக்கு வந்து கத்த கூடாது. வந்து நாங்களும் கத்த மாட்டோம். இவையெல்லாம் புள்ள முழுக்க வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொருத்தன் காசு அனுப்புறான்னு சொன்னா புள்ள இவே இல்லை. இவையில் வந்து அதுக்குரிய அந்தந்த நடக்கல வந்து வெளிக்கொண்டு இது புலியான கட்சி, இது அர்ஜுனா புலியான அர்ஜுனாவுக்கு தெரிவிச்சார் புலியான சொல்லி வெளிப்படுத்தும். அந்த நேரம் கேட்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஃபைலியரான பிறகு வந்து கதைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு இல்லையாப்பா. அப்ப வந்து கூடிய அவர் சொல்லி இருந்தா நாங்க விட்டுருக்க மாட்டோம். விட்டுருப்பேன். நான் விட்டுருப்பேன். நான் உங்களை சொல்லிப்பேன். விடுங்க புலியானி நான் சொல்லியிருந்தேன். சொல்ல இல்ல எல்லாம் படத்தை நித்திர கொண்டு போட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து உங்களுக்கு பேக்கு வெத்திலே போட்டு சுண்ணாம்பு இல்லைன்னா வந்து தடவக்கூடாது. அதுதான் சொல்றேன். அதுதான் மத்திரியோட இது நல்லாட்சி அரசாங்கத்தோட இதா இருந்த அப்பேக்க செய்ய வேணும் மண்டல எல்லாம் செய்திருக்கலாம். இவன் ஒன்றுமே செய்ய மாட்டேன். மைத்திரி வரைய நல்ல வடிவா வந்தோம். அந்த நேரம் கூட ஓடி ஒழிச்சு அந்த கலவரம் எப்படி கலவரம் ஓடி தெரிஞ்சு ஒழிச்சே செய்யல. நான் மைத்திரி கேட்க இது சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சே கொஞ்சம் அதுக்கு முதல் நீங்க ஒற்றுமையாங்க. முதலாவது உங்க கட்சி ஒற்றுமையாக்குங்க. நீங்க ஒற்றுமையாக தலைவன் வேணும். நான் தலைவன். நீ என்ன பண்ண போறீங்க? தலைவன் பதவி எடுத்து போட்டு எங்க மெக்க பிடிச்சி கலைக்கிறானே ஆகாச்சானே ஒரு நாளைக்கு கொண்டு வந்து கதைக்க சொல்லி அப்ப கதைங்க.
அதுக்கு அப்புறம் நான் தலைவன் வேணும், நீ தலைவன் வேணும். எப்ப வந்து சம்பந்தனையா சாவர் சம்பந்தனையா என்ன சொன்னவர், தலைவரை பற்றி என்ன சொன்னவர், அதை விடுங்க. அது ஏன் விடணும்? அதே கட்சியை பற்றி நீங்க காட்சி அது தொடர்காது, முடிவு அதில் தொடர். ஐம் சாரி, என்ன விட வேச கூடினது செத்தம் போச்சுது. ஆனா அதுக்கு நீங்களும் அந்த பந்தாள் கதை வேத நாள் கதைக்கிற அந்த விசரன் சம்பந்தன் விசரன் அவன் கதை விசரன் என்னதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. தலைவர் கொண்டு ஒரு ஆளை பற்றி நாங்க விசரன் சொல்லக்கூடாது. மென்டாலிட்டி வந்து பிள்ளையாண்டேக்க தலைவர் இருக்க மட்டும் சரியா தான் இருந்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த மென்டாலிட்டி வந்து உழைக்கணும் ஆசை வந்தது சாதனை. ஆமாம், அவர் தலைவர் இருக்கவே எல்லாம் அடங்கி போயிருந்தாங்க. இதுக்கு ஆலோசகர் வந்து சுமந்திரன். அந்த சுமந்திரன் நாங்க எங்களோட வரலாற்றுல ஒரு மனுஷனை எடுக்கக்கூடாது. வந்தவர் வந்து அவரே எடு இவரே எடு அதுக்கு என்னது காசு கொடுத்தா என்ன காசுங்களுக்கு என்ன விளைஞ்சா இருக்கு கொடுக்குறது இல்லை இருக்கும். நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சு ஒரு தமிழினருக்கு ஒரு விடிவு வரணும் ஆசைப்பட்டு தான் கொடுக்குற காசு. அதை வந்து நாங்க சும்மா கண்ட பெய்யலுக்கும் பிசாசுக்கும் கொடுக்க மாட்டோம். அப்ப புலத்துல நீங்க கவனிக்கணும், கவனிச்சு தப்பா நான் கண்டுபிடிக்கணும். காசு தோட்டம் செய்யறது என்ன இல்லையாண்டு உணர்ச்சி உருவாக்க காமெடி பண்றீங்க என்ன தம்பி, என்னத்த உணர்ச்சி வசப்பட்டு அதுல வந்து வார வேண்டாம் இந்த தளத்துக்கு வர வேண்டாலும் புலியான வயது ஓட்டுது வயது வந்துட்டுது அந்த உணர்ச்சிக்கும் இதுக்கும் எங்களோட குலத்தில் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. எவனும் கதைப்பான். எங்களோட பிரச்சனையை கலைக்கிறதுக்கு எவனுக்கு இருக்கு, குழந்தை பிள்ளைக்கு உரிமை இருக்கு, பால்வனுக்கு உரிமை இருக்கு, வேத மனாக்களுக்கு உரிமை. அதை வச்சுட்டு உங்களோட வேதத்துக்கு மரியாதை இந்த கதை இருக்கக்கூடாது. இல்ல தூண்டி விட்டு நான் வரையில என்பிபி என்ன தூண்டி விட்டு நான் கதைக்க வரையில நான் வந்தவர் வந்து பெரிய விஷயமே காய்ச்சவர் வழியா அந்த கதையில வந்து பக்குவம் இருக்கும். அப்படி இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான வந்தவர்டா அவர்கிட்ட பேஸ்புக் அதுல அவர்கிட்ட போட்டோ இல்ல ஒன்றும் இல்ல. என்ன நல்ல ஐடியா அப்படி கலைக்க கூடாது. வந்து சொல்லிட்டாரு அப்படி கலைக்க கூடாது. எல்லாரும் காய்ச்சபடியா கொஞ்சம் இதா போட்டு ரெண்டு மூணு கேள்வி இருந்தாரு. நான் எத்தனை கலைக்க மாட்டேன் ரங்கி போயிட்டாரு. நாங்களே நேரம் நான் ஒன்றுமே கலைக்க மாட்டேன் பிளீஸ். இல்ல 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 அவர்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்கணும். அப்படி சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க ஓகே எங்கட இதுதான் எங்கட தேசத்தை பற்றி தான் நீங்க காய்ச்சி கண்டிருக்க போறீங்கன்னு சொல்லிச்சேன்னா தேசம்னு சொல்லி இப்ப இவ்வளவு காலம் இருந்தவங்களையே திரும்ப கொண்டே கொடுத்தால் இப்ப இருக்கிற எங்கட மக்கள் இருக்கிற மாதிரி எப்போதைய ஒழிச்சு இல்லாட்டிக்கு இவங்க மக்களுக்கு வர காசை மக்களுக்கே விட்டு இல்லாட்டி ரோட்டுல இருக்க வந்தா ரோட்டுல ஊழல் இல்லாமல் ரோட்டுல வடிவா செஞ்சு கொடுத்து கட்டடங்களை செஞ்சு கொடுத்து இவங்க கோலா காலத்துக்கு செஞ்ச விதமா இப்ப அந்த விஷயங்களை கேட்டிருக்கோம். நீங்க உடனே கேட்காம ஓகே நீங்க விடுதலை என்று சொல்லி சொல்றீங்க. இப்ப உங்கள்ட்ட ஒற்றை ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஆனா நீங்க எத்தனை வருஷம் சென்றாது உங்களோட தமிழ் தேசத்தை நீங்க திருப்பி ஒரு ஆட்சி ஒன்று எடுப்பீங்களா? இவ்வளவு காலம் இருந்த படம் மாதிரி உருவாக்குவீங்களா? ஏதாவது எல்லாம் முடிஞ்சு போட்டது. அதை யோசிக்கணும். இப்ப ஜதார்த்தத்தை யோசிக்காம சும்மா கண்ட பாடல கழிச்சுக்கன்னு தெரியாது. அப்படியான கேள்விகளை கேட்கணும். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்கன்னா அப்படி ஒன்று செய்ய இயலுமா? நீ ஒரு படை எவ்வளவு பெரிய படையில உருவாக்கி இவ்வளவு சண்டையை உருவாக்கி இயலுமா? திரும்ப நாட்டை பிடிக்க இயலுமா? இல்லாட்டிங்களே இப்ப அண்ட நாங்க கழிச்ச மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் செய்யலாம். என்ன சொல்லுங்க பாப்போம். எங்கட தமிழாக்களுக்கு அதாவது வடக்கு கிழக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆளை உருவாக்கி ஒரு அதாவது ஒரு ஆட்சி மாதிரி செய்யலாம். ஆட்சி மாதிரின்னு சொல்லி சொன்னா இப்ப இந்தியாவில நடக்குது தானே தமிழ்ல என்ன இவங்களுக்கு என்ன தமிழகத்தை தமிழாக்கள் ஒரு மாதிரி மற்ற நாங்கள் ஒரு பிரதேசங்கள் இருக்கு தானே அப்படி ஆள்ற மாதிரி வேணும்னா ஒரே முதலமைச்சரா இருந்து வந்து எங்கட தமிழாக்களுக்கு வேற இவர் ஃபுல்லாவே இல்ல வடக்கு கிழக்கு ஃபுல்லா இவர் செய்யலாம். மற்ற சிங்களாக்களுக்கு அவங்க செய்யலாம். அப்படி இருக்கலாமோ தவிர மற்றபடி முதல் மாதிரி நான் இது போட்டு வரி போட்டு அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஜனாதிபதிய தமிழாக்களுக்கு வச்சு அதுக்குள்ள செய்யறது இனி எவ்வளவு ஜென்மம் சென்றாலும் என்ன பொறுத்தவரை வடக்கு கிழக்கு இணைக்க மாட்டாங்களா? வடக்கு கிழக்கு பிரிச்சுட்டாங்க, இனி இணைக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அது நான் நோமலா சொல்றேன். அப்படி ஒரு அப்படி ஒரு வடகிழக்கு இணைக்க மாட்டாங்க. இவங்க ஆட்சியில நான் வடகிழக்கு பிரிச்சது இவங்க இப்ப இவ இருக்கிற ஆட்சியில நான் வடகிழக்கு பிரிச்சது. இல்ல இல்ல நான் சேர்த்து பற்றி சொல்லல. அப்படியோ மேக்சிமம் திரும்ப என்னண்டா சாம் இல்ல தான் எல்லாம் எல்லாத்தையும் இணைச்சு எங்கட பக்கம் ஒரு கட்சி ஆச்சு. ஒரு கட்சி இருந்தா மக்கள் அந்த கட்சி தானே போட் போட்டு நிக்கிறாங்களே என்ன சேர மாட்டாங்க இவங்க கேட்கணும். இப்படி செய்யும் கொண்டு அவையில கேட்க வேண்டிய
சொல்றேன் சாமன் மேக்சிமம் அந்த அளவு தான் சாமனா செய்யலும் எங்கட தமிழாக்கள். ஓகே, மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாமே அடிபட்டு எல்லாரும் உணர்ந்து எங்கட மக்களுக்கு இல்லாட்டி எங்கட ஒரு ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எங்களுக்கான நாங்களே செய்யணும்னு சொல்லி செஞ்சா எல்லாரும் உணர்ந்து செஞ்சா ஒற்றி ஒரு வழி அதை மட்டும்தான் செய்யலாமோ தவிர அப்ப நாங்களும் பின்னால வரோம். நீங்கள் ஒரு கட்சியா வாங்க, நாங்களும் எல்லாம் வந்து ஓகே தமிழருக்கு இப்ப ஒரு இதுல முதல் இருந்ததானே என்ன எதிர்கட்சியிலேயே போய் இருக்கிற தகுதியில இருந்து போடி ஒன்றுமே செய்யாம தானே வந்தவங்க கிடையாது. பதவி காலத்தையும் தக்க வைக்க தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுத்தாம அந்த அப்ப அப்படி ஒன்று வந்தான்னா அப்படித்தான் ஒன்று நாங்கள் எதிர்பார்த்து இருக்கலாமண்ணா. மற்றும்படி முதல் மாதிரி திரும்ப நாடு நீங்க தமிழாக்கள் அங்க போக கூட இந்த சிங்களாக்கள் வரக்கூடாது, நாங்க எனக்கு செய்திருக்கலாம். அந்த ஆனந்த சுவாகரன் எல்லாம் இந்த நல்லாஜிருக்களை எல்லாம் விடுவிச்சிருக்கலாம். அது இப்போ அந்த புள்ளியாளர் விஷயங்கள் இப்ப எதிர்பார்க்க கூடாது. என்ன சொல்றேன், அப்படியான விஷயம் நீ ஒற்று காலம் நடக்கவே போறது இல்லையா? இது பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்க தலைவருக்கு தங்களுக்கே தாங்க தங்கட கட்சிகளை தாங்களை பாடி பாடி நம்ம சொல்லுங்க சாமன். ஹலோ, இப்போ வந்து கனடாவில் எலெக்ஷன் நடக்கண்டா அந்த கட்சி இந்த கட்சி என்ன பேதம் இல்லை, எவனும் அடி விடுவான் கடி விடுவான் எல்லாம் செய்வான். ஆனால் போடுற சனம் அந்த கட்சி தான் போடும். அது மாதிரி எங்களோட ஊருக்குள்ளேயும் இப்பவும் வந்து வீட்டு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கு. நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சியில் சேராதுங்க, உங்களோட கட்சியை நீங்க சேர்ந்து ஒற்றுமையா நில்லுங்கோ. நாங்கள் அடுத்த வருஷம் எத்தனை பேர் 9 பேர் வந்தவர், அடுத்த வருஷம் எத்தனை பேர் ஃபுல் வடமானம் கிழக்கு மானம் எல்லாம் வந்து உங்களோட கட்சி கைக்காம பெறும் வந்து கட்சி வரைக்கும் வடிவா கேட்டு வடிவா சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமையாங்க. முதலாவது ஒற்றுமையா விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களை சொரிஞ்சு பார்க்காதீங்க, சரியோ? நீங்க வந்து காய்ச்ச கதை வந்து நீங்க பெரிய ஆள் இருக்கிற மாதிரி தான் காய்ச்சிங்க. போய் ப்ரொஃபைல பார்த்தனா அப்படித்தான் இருக்கு. உங்களோட கொள்கையை விட்டுட்டு உங்களோட திமிரை விட்டுட்டு போய் உங்களோட ஆக்களை ஒற்றுமையாக பார்க்க வழியை பார்த்து போட்டு அதுக்கு கலைக்க வாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா, அன்னைக்கு இவன் எங்கட இவன் சுமந்திரன், அன்னைக்கு ஸ்ரீதரன், ஆரண்ணான உணர்ச்சி பூர்வமா மாவீர தினமோ அல்லடிக்கு எங்களோட திலிவண்ட தினமோ நிகழ்ச்சிகளோ இந்த இதோ செய்திருக்காங்களோ ஒன்றுமில்லை. சும்மா போயிடும் எல்லாம் நடந்துட்டு சும்மா போய் தலையை காட்டி போட்டு ஒரு ஸ்பீச்சை போட்டு வரணும். ஆல்ரெடி பாசல கலைச்சு விடுறாங்க, அவ்வளவுதான் நடக்குது. அடே ஊருக்குள்ளேயே எங்கட மாவீரர் தினத்துக்குள்ளேயே மாவீரர் நிகழ்வு சம்பவத்துக்கு உங்களை விடுறாங்க இல்லையாண்டா? நீங்க அவ்வளவு துரோகியா எல்லாம் கேட்கல. வெளிநாட்டுக்கு அவன் கல்வி இருக்கிறான், அவன் என்ன கல்வி இருக்கிறான், என்ன தகுதி இருக்கு உனக்கு? ஒரு தகுதியும் இல்லாதவன் வந்து காய்ச்சி பண்ணிக்கிறான். உங்களுக்கு மாவீரர் தினம் நடக்கிற நிகழ்வு நடக்கிற இடத்துக்கே போக தகுதி இல்லை. இன்றைக்கு வந்து எம்பிபி கட்சி ஒன்று வரையிலேன்னு சொன்னா மாவீரர் தினம் எல்லாம் பயந்து வந்து செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கு துணிவா செய்யலாம், இல்ல செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா வந்து கலைக்கிறதுக்கு உனக்கு எல்லா இடம் தந்தா போல சும்மா வளவளன்னு கத்தக்கூடாது. கலைக்கிறேன்னு சொன்னா சரியான பாயிண்ட் கொண்டு வந்து உங்களோட உரிமையோட அதை விட்டு போட்டு சும்மா வந்து எம்பிபி கட்சி வந்துட்டு ஐயோ ஊருக்கு நல்லா இடக்கு கொள்ளையடிக்கலாம் கத்துறான் வந்து அதுல மைந்தா வந்தா கொள்ளையடிக்கலாம் அங்க அப்படிதான் கத்துறான் வந்து. இன்றைக்கு மாவீர தினம் சந்தோஷமா உணர்ச்சி கூட நடக்கும் என்று சொல்லி அவன் உத்தரவாதம் தந்திருக்கானோ அதுக்கு சந்தோஷப்படும் போது அதுக்கு ஒரு சல்யூட் அடி. அதை விட்டு போட்டு சும்மா வந்து எல்லாத்துக்கும் சிங்கள கட்சி தமிழ் கட்சி சரி இருக்கு. தமிழ் கட்சிக்கு ஒற்றுமை இல்லையா? சிங்கள கட்சி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, ஜேபிபி கட்சி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பாரு. அதை பார்த்து படியும் கூட நீங்க. அது ஒன்றும் தெரியாது. நீங்க எல்லாம் வந்து குலைச்சு கொண்டு நிக்கிறீங்க. வெளிநாட்டுக்காரவான 130 300 இது கட்டி காசு கொடுத்து கேவலப்படுத்துறேன் ராஜனி. கலைக்கிற கதையில வந்து சரியா கலைக்கணும். நாங்களும் நொந்து நிக்கிறோம். நாங்க நோயாம வந்து சும்மா வந்து கலைக்கணும் ஒரு கலைக்கு வந்து கலைச்சா வந்து ஒரு வேஸ்ட் ஆனவன் தான் நாங்க. அப்படி சொல்லக்கூடாது. முடிச்சிட்டு போய் சொல்லிருக்கோம். ஓகே அண்ணா, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஓகே தம்பி, கேட்ட கேள்வி சரி, நான் போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நான் ஒற்றுமையாக்குறேன்னு சொல்லிப்பட்டு போயிருக்கலாம் தானே. அது சொல்ல தகுதி இல்லாதவர் வந்தவர். இப்ப இந்த எலெக்ஷன் எப்ப நடக்க போகுது? நடக்கும் நடக்காது தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு டேட்டை சொல்லுங்க. ஜனவரி எண்ட் இல்ல பிப்ரவரி. அதான் ஒரு டேட்டை சொல்லுங்க. டேட் சொல்லி அவங்களே முடிவெடுக்க இல்ல சும்மா சொல்லுங்க. ஒரு February 15 மட்டும் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். அண்ணா அப்படியான வந்து குலைச்சானா ஒற்றுமையா இருக்க மாட்டோம். கட்சியா சொல்றேன் இப்படியான வந்து குலை கேட்க சொல்லணும். ஓகே ஓகே, ஐ அம் வெரி சாரி. நான் போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒற்றுமையாக்குறேன், சைக்கிள் கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒற்றுமையாக்குறேன். நீங்க உங்களால போட இல்லமா, உங்களால செய்யலமான ஒரு தில்லார் காலி கேட்டு போயிருக்கலாம். அவனுக்கே தெரியும், வந்தவருக்கே தெரியாது நான் என்ன செய்ய போறேன். தானே அவனே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறான்.
அது வந்து என்ன அல்ல கையில் அல்ல கைன்னு சொல்லி ஜிஞ்சாக்கு போடுறாங்க. ஒரு 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 பரதநாட்டியத்துல ஒரு பெரிய மேதை ஒன்று பாட்டு படிச்சு அப்படி சொல்லக்கூடாது. அவனுக்கு நான் டோசன் வந்து இன்றைக்கு நாளைக்கு போய் தமிழ் தேசிய ஒற்றுமை வாங்கி போட்டு நாளைக்கு வந்து என்ன கேட்கிறேன் டேய் ஒற்றுமை அதை விட்டு வச்சு வந்து வாரம் முழுக்க தேசியம் காய்க்கணும். தேசியத்தை காய்க்கிறதுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வம் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும், அவன் ஒரு மனுஷனா இருக்கும். ஒன்றுமே இல்லாம வந்து சும்மா வந்து தளத்துல எனக்கு எனக்கு தெரியும் போட்டு 4 மாவீர படத்தை போட்டு கொண்டு வரையில இருந்துச்சு. வாரம் வந்து உணர்ச்சி இருக்கணும், உணர்ச்சி பூர்வமான கதை இருக்கணும், அவனோட மனுஷனா இருக்கணும். அல்லடிக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இல்லையா அண்ணா ஓகே எனக்கு ஒரு மாதிரி டைம் தான் நான் தமிழ் தேச கூட்டமே சைக்கிள் ஒற்றுமை ஆக்குறேன். உங்களால செய்ய மாட்டேங்க செய்வோம். ஒரு கட்சி ஒற்றுமை ஆக்கணும், ஒரு கட்சியை மட்டும் ஒற்றுமை ஆக்குங்க செய்யறோம். நீங்க என்ன 10 கட்சி போறீங்க, ஒரு கட்சி ஒற்றுமை ஆகலுங்க. ஆனா அதுக்காண்டி சைக்கிள் கட்சிக்கும் அந்த சங்க கட்சி எல்லாத்துக்கும் வர மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் வரீங்கன்னா அதுக்கு நான் ரெடி. உதுகளுக்கு எல்லாம் வேற ரெடி ஆயில வந்த வரை சொல்லுங்க. தமிழ் தேசிய கூட்டம் மட்டும் ஒற்றுமைக்கு போட்டு வர சொல்லுங்க. நாங்கள் வந்து அடுத்த மீட்டிங்ல அவர் ஏறுறா அதை ஒற்றுமைக்கு தான் இங்க வேறுவோம். இல்லைன்னா அவர் எங்கே ஏற்றக்கூடாது. அவர் தகுதி ஏற்றவர் இவர் ஜிஞ்சா பக்கத்துல இருந்து மூலம் அடிக்கிறாள் தான். நாங்க சொந்த காசுல காசு அனுப்பி ஊருக்கும் அனுப்பி ஊர் மக்களுக்கும் அனுப்பி ஊருக்கு எவ்வளவு உதவி செய்து ஊரை வந்து எவ்வளவு கட்டி காத்து எவ்வளவு அலுவல் செய்து இருக்கிறோம். எத்தனை லட்சம் அனுப்புறோம். 50-60 லட்சம் ஊருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஊருக்கு உதவி செய்திருக்கிறோம். எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ இருக்கு, படம் இருக்கு. நான் தனியாக செய்தது வேற ஒரு சேர்ந்து செய்தது தனியாக செய்தது. இவ்வளவு செய்த எனக்கு திமிர் இல்லாட்டி வேற எனக்கு திமிர் வரணும். ஆனால் 16 இவ்வளவு செய்த எனக்கு திமிர் வேற இல்லாம அவர் வந்து கட்சியை பிரிச்சு போட்டு கட்சி ஜிஞ்சாக்கு போட்டுதான் இவர் வந்து அங்கே பின்னுக்கு மூலம் அடிக்கிறவர் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். அதுக்கெல்லாம் நீங்க நான் வந்து அவர் பாவம் அவர் என்ன பாவம் கட்சி ஒன்றே ஒற்றுமையை கொண்டு திரிக்க இயலாத ஒரு ஆம்பளை தளத்தில் இருந்து தில்லா காட்சி போட்டு போற இவன் வந்து என்ன இவையில உண்மையான ஒரு ஒழுக்கமான ஆம்பளை என்றதுன்னா ஒழுக்கமான ஒரு மனுஷன் போட்டாருன்னா அப்படியே கலைக்கிறேன்னா ஆம்பளை நின்று காய்ச்சிருக்கணும். பதவி இல்லை நாங்க ஒரு தில்லா கேட்கிறவர் வந்துட்டான். இது பயம் ஓடினவர் 7 மணி கிளானிக்கிறேன் வேற சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க அதை அறுபடுவோம்னா நீங்க அர்ச்சனா கதைங்க நான் பாவம் நல்லவன சொல்லி சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் மயிரோட அர்ச்சனா ஆதரவு கொடுக்க போறேன். நான் ஒரு சேர்ந்து கொடுக்குறேன். தமிழ் மகன் காமெடி ஒன்று நாங்க வெள்ளன ஒரு போட்டோவை போட்டு அடிச்சவங்க 2 கத்தினமில்லே அவன் அதே தளத்துல நின்று கூடாம வெளியே கொண்டிருக்கிறான். ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்கு. அப்ப இது அவனும் சேர்ந்து அந்த போட்டோவை போட்டவன் எனக்கு தெரியும். அடிக்கிறோம் அடிக்கட்டுக்கும் செய்யறோம் செய்யட்டுக்கும் அந்த இவன் சொன்ன மாதிரி பாஷா படத்துல மாதிரி நடக்கட்டுக்கும் செய்ய கொண்டு படிக்கிறான் செய்யட்டுக்கும் களவு கட்டுக்கட்டுக்கும் வந்து ஒரு கடைசி அதை விட்டுட்டு அவன் என்ன செய்வன் என்ன இப்ப வந்து கதையை முடிக்க மனசின் போட்டோ போட்டோ அடிக்கிறான் அவனோடைய போய் நின்று கதைக்கிறான். எனக்கு அது விளங்க இல்ல. சாம கேப்பன் சாம் பெனிஜகன் அவன் மனசின் போட்டோவை சசி போட்டு அடிக்கிறான். அவன் போய் நின்று அவனுக்கு சசியோட நிக்கிறான். எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை என்ன நடக்குதுண்டு. நோ கமெண்ட்ஸ். எனக்கு பெனிஜகன் தெரியாது. நோ கமெண்ட்ஸ் அவர் ஒரு இதான் தொடங்கி எனக்கு வந்தது ஒரு மெசேஜ் வந்தது. பெனிஜகன் கதைக்கிறேன் எங்கட தளத்துக்கு வாங்குவோம் ஸ்னேக் பாபுன்னு சொல்லி தளத்துக்கு வாங்க ஒரு மெசேஜ் வந்தது. என்னோட கிடக்குது அப்படியே வந்தது. ஆனா வேற எனக்கு அந்த சீரியஸா தெரியாது. பட் தெரியாத எனக்கு வந்தது. அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் எனக்கு ஒரிஜினல் ஐடியா சொல்லி எடுக்கிறதுக்கு இல்லை. ஆனா பெனிஜகன் நான் கதைக்கிறேன் எனக்கு சினிக்கு தளத்துக்கு வாங்க கொண்டு வந்திருந்தது. அப்ப நான் திருப்பி மெசேஜ் போடணும் போடல எனக்கு தெரியாது. ஒரு மெசேஜ் கொண்டு வந்தது எனக்கு. பட் எனக்கு உண்மையில சொல்றேன் அவரை பற்றி யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட வரலாறு தெரியாது, கதைச்சதும் இல்லை சொன்னாலும். ஆனா அப்படி ஒன்று வந்தது எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. எதுல இருந்துட்டா ஏதோ ஒரு தளத்துல இருந்து இல்ல அவர் பெனிஜகன் அப்படி செய்ய மாட்டார். உள்ளால வந்து எழுதி போட மாட்டார். நீங்க ஒரு போடுங்க பாப்போம். உண்மையா பெனிஜகன் நல்லவனுங்க என்ன தெரியும் இப்ப இப்படி பயணிக்கிறானு உண்மையா நல்லவனும் இப்ப எனக்கு சொல்ல தெரியும். பேர் ஞாபகம் பேரே கூட எனக்கு தெரியாது. அப்ப இப்படி நான் வந்து ஸ்னேக் பாபு தளத்துல பயணிக்கிறேன். ஏதோ கழுதிக்கிறேன் பிறகு நான் தேடி பார்த்துட்டு நான் பாக்குறேன் ஏதோ ஒரு தளத்து ஒரு இதுக்கு. ஆனா அந்த ஐடியா உள்ளுக்கு போய் பார்த்தேன்னா அந்த ஐடி வந்து புது ஐடி மாதிரி கிடந்த அந்த பழைய ஐடி ஒண்ணு இல்லை. ஓகே ஓகே ஃபுல்லி ஆண்டி என்ன கதைக்கணும்னு ஆசைப்பட்டு கதைக்க சொல்லுங்க. சாம் வந்திருக்கு போயிடலாம். கதைங்க தான் கதைங்க 10 minutes திங்கக்கலாம் வேற வேற என்ன சாம் 10-15 minutes திங்கள் வந்து செவ்வாய் வாங்க. ஆனா இங்க கார் இருக்கல்லோ ஆமா ஒரு கிழமைக்கு 1800 ரூபா டாலர்ஸ் கனடியன் டாலர்ஸ் $1800 $800 என்ன சொல்றீங்க?
என்னன்னு சொன்னா வந்து இங்க கனடால இருந்து புக் பண்ணி போகணும் இல்லைன்னு சொன்னா ஆனா கார் வந்து இது மாதிரி இந்த சைனா கார் மாதிரி இடிபட்டு தந்தா மற்ற பக்கத்தால ஓட்ட ஓடும் அப்படி கையால கொடுத்தாலே வந்துடும் மற்ற பக்கம் அப்படி ஒரு கருவலம் கட்ட கார் ஐயோ ஏர்போர்ட்ல வச்சிருக்கு அது தெரியும் ஆனா இருக்கு மற்ற காரம் தெரியும் இந்த 1950ஆம் ஆண்டு கார் இருக்குல்ல போட்டுக்கிறோம் பாருங்க அதெல்லாம் இரும்பு மாதிரி நிக்குது நான் ஒரு கார்ல போனேன் சின்ன கலண்டு ஒரு பக்கத்தால ஓடுது சரியும் ஓடுது நான் டிரைவருக்கு சொல்றேன் லுக் லுக் இங்க சின்ன ஓடுதுன்னு சொல்றேன் அது பார்த்தா எங்கடா கார் ஓடுது ஓடுது முன் டயர் இருக்குல்ல டிரைவர் சைடு கார் டயர் கலண்டு ஓடுது நாங்க எல்லாம் தாட்டி மாடல் மாதிரி இருக்கிற உள்ளுக்கு ஆனா கார் வந்து தளம்பே இல்லையா ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு தெரிஞ்சு நிப்பாட்டி போட்டு சொன்னா நம்ம ஹாஃப் அன் அவர்ல அதுக்கு எல்லா பார்ட்ஸையும் போட்டு திருப்பி அதே டயரையும் கொழுப்பி அது ஓடு திருப்பி அந்த இதான் வடிவேல வீரோட இருந்த நீங்கள் இல்ல முதல் மட்டும் இல்ல அந்த வாகனம் கீழே அமர்ந்து இருக்கிறபடியா நான் எனக்கு பெருசா தாக்கி இருக்காது 4 பேர் இருந்தது பிஞ்சிட்டு 4 பேர் இருந்தது டிரைவிங் சைடுல நான் இருந்தேன் நடுவுல இன்னொரு படியா இந்த டிரைவர் சைடு டயர் ஹாண்ட் ஓடுது நான் சொல்றேன் வந்த இங்க டயர் ஓடுதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஓடிக்கணும் கார் போய் கொண்டு இருக்கா கார் பிளே இல்லையா போய் கொண்டு இருக்கு அப்புறம் பார்த்தா நிப்பாட்டி லைட்டா நாங்கள் எல்லாம் இறங்க வேண்டாம் நாங்க இறங்கத்தான் சரி அதை மட்டும் பேலன்ஸ்லாம் அந்த கார் ஓடிடும் ஆனா ஒரு ஹாஃப் அன் அவர்ல அதுக்கு அந்த பேரிங் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பேரிங்ல என்ன கொண்டு தீர்க்கணும் நடுவு ஒரு கரண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியா எல்லாம் ஓகே அந்த மேன்சி சேர்த்து போச்சு பாவம் படத்தை போட்டேன் மேடம் ஏன் சேர்த்த மூச்சு விட மறந்துச்சு இல்ல அதுல தாய் இருக்குது 119 வயது ஆனா நல்ல ஏஜ் என்ன சாமன் அந்த அம்மாக்கு இல்ல இல்ல அந்த அவசாயம் இல்ல மற்றவா அவட மகள் மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க அது அவவா செத்தது இல்லாட்டி அந்த கதிரையில இருக்கிற நீங்க ஹக் பண்ற மாதிரி இருக்கு அவதான் நான் ஹக் பண்றவ அவதான் செத்தவ அவட தாய் தான் அங்க அவ வந்து ஃப்ரேட் கஸ்டோட 2 பேரும் ஆமில அடிபட்டாங்க ஓகே ஃப்ரேட் கஸ்டோ அவட படம் எல்லாம் இருக்காங்க நான் போய் பார்த்தேன் அந்த இது இருக்குது இப்ப அடிபட்டாலும் கவர்மெண்டால வீடு கொடுத்துருக்கு அவ நல்ல மனசு நாங்க போனா தலையில அவங்க லாங்குவேஜ்ல ப்ரே பண்ற மாதிரி தான் செய்து தாய் அவக்கு என்ன சொல்ல இல்லையா அவக்கு தெரியாது அவ கொஞ்சம் அந்த தடுமாட்டங்கள் வந்துட்டு யாருக்கு அம்மாக்கு சொல்லல அவட தாக்கி அந்த அந்த அவ போயிடுவாண்டு அவைக்கு வந்து ஒரு காசு வந்துட்டு இருக்குது கீவால அந்த சேர்த்துனா அந்த வீட்டுக்காரருக்கு இன்கம் இல்லாம போயிடும் இல்ல எனக்கு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா தெரியும் வேணும் விட்டு நான் பாண்டி வளர்க்குறேன் கோழி வளர்க்குறேன் அவன் என் வீட்டு தான் ஆக்சுவலி எந்த வீடு தான் அது வந்து வீட்டுல நான் வேண்டி நான் எங்க பேருக்கு எழுதல அப்ப அவன் பேருக்கு மாத்தி விட்டேன் அது அவன் பேருக்கு நாங்க எங்க பேர்ல ஒன்றும் செய்யல அந்த நாட்டுல எல்லாம் அங்க சிட்டிசன் எடுக்கணும் இந்த லேண்டட் மாதிரி எடுத்தா செய்யலாம் புலியானே ஓடிட்டார் எங்க ஓட்டார் சாணன் நினைக்கிற கதை காமிக்குது நீங்க உடனே வந்துட்டீங்க பொங்கி எழுந்துட்டீங்க எங்கடா இதுக்கு காணையில நல்ல மாம்பழம் சீசன் நல்ல மாம்பழம் சாமனா வரைக்கும் கொண்டு வாங்க சாமனா நான் கொண்டு வரேன் மானி மாம்பழம் வரைக்குள்ள கொண்டு வாங்க என்ன என்ன பழம் மாம்பழம் வந்து காசு கொடுத்து வேண்டது என்ன சொல்லுவாங்க ரோட் இருக்குல்ல ரெண்டு ரோட்லயும் அந்த நேரம் கஷ்டம் தானே அவங்களுக்கு அப்போ மாம்பழம் 2 ரோட்டு நீட்டா போய் நீட்டுக்கு நட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும் மாமரம் ரோட்டு வைக்கல அந்த மாங்காய் காய்ச்சி கொட்டது அங்க புடுங்கிறதுக்காக கிடையாது மாம்பழம் என்றா சில்லு விடுக்கிறோம் சீசன் போல லக்கேஜ்ல இடம் இருந்தா கொஞ்சம் போட்டு வாங்க சாப்பிட்டு பாப்போம் நான் ஊர் மாம்பழம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஊர் மாம்பழம் சேம் தான் சேம் ஒரு டிஃபரண்ட் இங்க வரது ஊர் மாதிரி டேஸ்ட் இல்ல தானே கொண்டு விட மாட்டாங்க நினைக்கிறேன் தடியே இல்லையா உங்களோட நாட்டுல இருந்து சாமான் கொண்டேன் இல்ல இந்த கீவால இருந்து கொண்டு வரல நெகச்சி கேட்ல கொண்டு ஓகே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரல என்ன இந்த கனடால சில ஃப்ரூட்ஸ்கள் வெஜிடபிள்கள் கீவால இருந்தா பாருது அங்க இருந்தா முறுக்கமில்ல அதெல்லாம் கீவால இருந்தா பாருங்க கொண்டு வரணும் ஆனா இந்த முறை வந்து மாம்பழ சீசன் நல்ல மாம்பழம் ஏர்போர்ட்ல இல்லாம மாம்பழம் சும்மா சிலுத்து கொட்டி கிடக்கு ஏர்போர்ட் வெளியில மாமரம் நட்டுகள் புடுங்காக்கள் அப்படியே பழுத்து அப்படி என்னத்துக்கு அப்படி மாமரம் என்ன சொன்னீங்க என்னத்துக்காக சாப்பாட்டு கஷ்டத்துல நாட்டுல வந்து பொருளாதார தடை ஒன்று வந்த உடனே இப்ப வந்து விடுதலை புலிகள் வந்து நட்டது தானே மாம்பழம் ரோட் ஃபுல்லா புளிய மரம் நட்டது தானே புளிய மரமா தேக்க மரம் தேக்க மரமா தேக்க புளிய மரம் ரோட் நட்டு இருக்காங்க மாம்பழம் ரோடு ஃபுல்லா
நான் Okay. பார்த்தேன். நான் முதல் சொல்லிக்கிறேன் நம்பல அப்புறம் பார்த்தேன் அந்த மாங்குளம் ரோட் நீட்டுக்கு புளிய மரம் நட்டுக்கு புளியம்பழம் அதுக்காண்டி. அப்ப இத மாதிரி இவைய இங்க வந்து கீவாவில வந்து ஃபுல்லா வந்து ரோட்டு எல்லா இடம் ரோட்டுகள் பாக்குகள் எல்லாம் மாமரம் நட்டு ஓகே ஓகே ஓகே. போனா மாம்பழம் காசு இல்லை எல்லாம் புரியும் எல்லா விதமான மாங்க சரி சரி சரியா. அங்க மாம்பழம் முடுங்காக்கள் சாப்பிட மாக்கள் அவ்வளவு சேர்த்து விடுவோம். சரி சரி. சீசனுக்கு ஒண்ணா சீசன் தானே. ஆனா இப்ப மார்கழி காய் அங்கே என்ன மாதிரியா இலங்கை மாதிரி சீசன் தானே. இலங்கை மாதிரி தானே அது மாம்பழம் வந்து காய்க்கிறது வந்து மாறி மாறி காய்க்கும். அது சீசன்ல சில தளர் தெரிச்சு போயிருக்குது. அது அந்த சீசனுக்கு காய்க்கிறதும் இருக்கு. அது வந்து காய்ச்சி கொண்டே இருக்கும். அந்த இந்த என்ன சொல்றேன் மாறி 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 வேற காய்ச்சி வந்துடும். சரி சரி சரி. தேலன் மாங்காய் இருக்குது. மற்றது புளி மாங்காய் இருக்குது. மற்ற இன்னும் இலங்கையில இன்னொரு மாம்பழம் இருக்குது சோப்பு மாங்காய் மாதிரி. கனடால இருக்க மாம்பழம் இருக்குல்ல அந்த சோப்பு மாதிரி பெரிய மாங்காய் அது கணக்கு இருக்கு. அது வந்து அங்க ஒரு சாப்பிடுறது இல்ல. அந்த புளி மாம்பழம் தான் நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல இனிப்பா இருக்கு. அது நீங்க செம்பழம் கூட வேலை வைக்கல. அது நல்லா பழத்துட்டு தேன் மாதிரி இருக்கு. ஹோட்டல் எல்லாமே தான் மாமரம் தான் நட்டு வச்சுக்கிறோம் எல்லாரும். நாங்க ஒன்று பிலாக்கண்டு நட்டோம். பிலாமரம் ஒன்று பார்த்தோன்னா ஈர பிலாமரம். அப்புறம் பிலாக்கொட்டை நட்டு கொஞ்சம் ஓரளவு இந்த ஒரு 2.5 அடி 3 அடி ஈரத்துக்கு வந்துட்டு என்ன ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல காய்க்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் செய்திருக்கேன் அந்த நாட்டுக்கு பிலாப்பழம். ஹலோ பிலாமரம் அங்க இல்ல. பிலாப்பழம் இல்ல ஈர பிலா நிற்குது. அதை பார்த்துட்டு தான் நான் பிலாப்பழ கொட்டை கொண்டு வரேன். ஓகே கதாயிங்க எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கிறேன். அவரோட காய்ச்சிட்டு போங்க அப்புறம் கோய்ப்பேன். நான் பிளேண்டி வாங்க போனேன் சார். நீங்க சைத்த மாதிரி நீங்களும் பிரச்சனை நடக்க சாண்ட்விச் சாப்பிட போட்டு போய் இந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் மேல வர மாதிரி கதைக்கிறீங்க. ஆனா பரவாயில்ல வரேன் எதிர்கட்சி தலைவர் எம்பி வச்சுக்கொண்டு எதிர்கட்சி தலைவரை வந்தீங்க. ஹலோ எதிர்கட்சி தலைவரை மாத்த போறோம். எதிர்கட்சி தலைவர் எம்பி பதவி காணாது. ஆறு மாத்த போறீங்க? எதிர்கட்சி தலைவரை மாத்த போறோம். தலைமை பதவி வந்து நாங்க புலியாண்டியனை மாத்த போறோம். புலியாண்டியன் வாங்கி போட்டார். அப்ப சாப்பாடு எல்லாமே இந்த மாதிரி தலைவர் ஓடி திரிகிறார். கொஞ்சம் பிஸ்கு விளையாடுங்க. ஆறு புலியாண்டியன் தலைவர் தலைவர் ஓடி திரிகிறேன். நாங்கெல்லாம் சமைக்கிறோம். ஹோட்டல்ல சாப்பிடல அதெல்லாம் வாயில வைக்கல. ஹோட்டலுக்கு சமைக்கிறோம். அதுதான் கணக்கு சம்பவம் போட்டு விடுறேன். அப்புறம் இது ஹோட்டலுக்கே சமைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாக்க நானே அதுக்கு மீன் நிறைய கொடுத்துருவோம். மீனா இந்த மீனும் இறாலும் தான் இங்க நிறைய கிடக்குது. இறாலும் கடல் இறால் நிறைய கிடக்குது. ஆனா அவங்க போடுற சாப்பிடுறது மாதிரி உடனே ஃப்ரெஷ் கடல் நான் ஒரு போன் பண்ணி கேட்டேன்னா தெரியுமா ஒரு 700,000 செக் கதை ஒன்று கேட்டேன்னா ஞாபகம் இருக்கும். அண்ணா அந்த புதுசா புதுசா என்ன புதுசா நான் இப்போ ஓகே எனக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்றுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரியும். நான் வந்து இந்த விஷயத்துல நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஃபுல்லா நின்று செய்தேன். எனக்கும் செய்தேன். அப்படி வந்து எனக்கு ஒரு செக் கொண்டு 5 லட்சம் ரூபாய் வந்து வருதுண்டா. அது வந்து கவர்மெண்ட் தருதுண்டா. இந்த லோயர் தான் வந்து நான் கஷ்டப்பட்டு போயிருக்கேன்னா அந்த செக் எனக்கு வருது. வந்தா லோயர் ஃபீஸை கழிச்சு கொடுறேன். செக் லோயருக்கு வரும். லோயர் ஃபீஸை கழிச்சு கொடுத்து ஒரு காசு கட்ட வந்ததில்லை ஒன்றும் சேர்த்தவில்லை. அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல எழுதி இருக்கும் லோயருக்கு. இந்த வார இதுல 10% 20% எனக்கு மிச்சம் உனக்கு கண்டு வரைக்கு 50,000 வந்தா 10% வட்டவர் கழிச்சு போட்டு லோயர் முடிச்சு தருவார். இல்லைன்னு சொன்னா அது வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கும். அதை விட்டு நீங்க வந்து கட்டுற மாதிரி நீங்க வந்து வீடு வச்சு அதெல்லாம் வந்தா ஒரு 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 ஃப்ராட் நியூஸ். உங்களுக்கு பேசாம இருங்க. நீங்க இது வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு 3 லட்சம் தந்தா தான் 4 லட்சம் செக் தருவேன்டா. அது வந்து ஃபேக் நியூஸ். உங்கள்ட்ட 3 லட்சம் இல்ல 10 ரூபாய் காசு இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன கார் வாங்கி வச்சு எனக்கு வாழ்வாதாரத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபைட் பண்ணி காசு எடுக்க வாரீங்க. அப்ப வந்து 3 லட்சம் தாண்டா 3 லட்சம் உங்களுக்கு இருக்குன்னா குறைந்த அந்த கிளம்புக்கு நீங்க போறீங்க. ரைட்டோ காசு சாப்பிட வழி இல்லைன்னு தானே அதுக்கு போறீங்க. அதுக்கு 3 லட்சம் தான் 2 லட்சம் தான் சொல்லி சொன்னா அது வந்து ஒரு 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 ஏமாத்து விஷயம். அது ஒரு அந்த நியூஸ்
கொண்டு உள்ள போட்டு விடுறான் முழு பேர். ஓகே. ஆனா கனடியன் கவர்மெண்ட் விளையாட்டான கவர்மெண்ட் தான் சில விஷயத்துல சீரியஸ். இப்படியான கதை இப்படியான விஷயங்கள் ஆக்சன் எடுப்பாங்களா அவ்வளவு சார்? எல்லா நாடும் கனடியன் இல்ல எல்லா நாடும் சரியான இப்படி ஒரு ஃபேக் ஆனது ஆக்கள் ஆனன்னு பார்க்க மாட்டாங்க, பன்னெண்டு பார்க்க மாட்டா தூக்கி போட்டுருவாங்க ஜெயிலுக்கு. விளங்காம தெரியுது. நானும் இந்த கிளைம்ல இருந்தேன். நான் ஒரு காலத்துல அனைவருக்கு செய்து கொடுத்தேன். நான் எல்லாரும் வந்து 1000 ரூபாய் காசு கட்டணும்டா கூட அவைக்கு பாட காசு இல்ல, அதை கூட்டு போட்டு மிச்ச காசு தான். ஒரு 10,000 ரூபா வந்தேன்டா, லோயர் காசு 1000 ரூபான்னு சொன்னா 9,000 ரூபா 9,000 ரூபா தான் செக் அங்க போக முடியும். நீங்க காசு எடுத்து செக் ரிலீஸ் பண்ண முடியாது. இது ஸ்கேம். அதை விட 700,000 பவுன்ஸ் கொடுப்பாங்களோ அதுல அப்படி. எஸ், என் ஃப்ரெண்ட் அது கூட ஆகலாம் போகும் தானே. 9 லட்சம் கொடுத்து மனுஷோட சண்டை பிடிச்சு அவன் 9 லட்சத்துல அவன் கழிச்சு 8 லட்சமா என்ன கொடுத்து அவன் வந்து குடி என்று குடிச்சு தான் செத்தவன். இந்த ஃப்ரெண்ட் 9 லட்சம் கிடைக்கும். அது அதுல செகண்ட் கிளைம்ல வரும். ஃபர்ஸ்ட் கிளைம்ல செகண்ட் கிளைம். ஓகே. செகண்ட் கிளைம்னு சொன்னா 2 கிளைம் எடுக்கலாம். இப்ப நார்மலா தேர்ட் கிளைம் போடுறா உங்களால ஒன்றுமே செய்யலாது, உங்களுக்கு இனி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்க டாக்டர் 25 வருஷத்துக்கு செட்டில்மென்ட் பண்ணலாம். நடிக்கணும். அதெல்லாம் சரி வர அதெல்லாம் எங்களுக்கு நடிக்கணும் வேலை செய்யல. என்ன புரிஞ்சவனே படக்கலாம் இருக்குது. புள்ளியில உங்களுக்கு அந்த அது இது வந்து என்ன எடுக்கலாம் 700 இதுக்கு மட்டும் எடுக்கலாம். ஆனா எப்படி சொல்லுவாங்க இப்ப நல்ல பிசினஸ்ல இருந்து அடிபட்டு அடிபட்டு இல்ல சோமா அப்படி இல்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் வந்து 1 மில்லியன் மட்டும் கிளைம் இருக்கு, ரைட்? எனக்கு 1 மில்லியன் தான் போடுவீங்க கிளைம் இருக்கு. அப்ப மெட்டா உங்களுக்கு அடிச்சால் இருக்குல்ல, அவருக்கு 1 மில்லியன் கிளைம் இருக்கு, ரைட்? 2 மில்லியன். ஓகே, 2 மில்லியன் இருக்குல்ல. உங்களுக்கு அடிச்சா அவரோட உங்களுக்கு அடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து உங்களுக்கு 100,000 தருவாங்க. அதுக்கு நீங்க செகண்ட் கிளைம் போடணும். தேர்ட் கிளைம் சொன்னா அதுக்கு வந்து வெரி டேஞ்சரஸ். அது வெரி டேஞ்சரஸ். அதுக்கு நீங்க உங்களோட சுயமரியாதை, உங்களோட மானம் எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு ஃபுல் செக்அப். உங்களுக்கு ஒன்றுமே வேலை செய்யாது. சொல்லணும் அப்படியான கிளைம் அது. அதுக்கு உங்களுக்கு 1 மில்லியன் உங்களோட 1 மில்லியனுக்கு வரும். அந்த 1 மில்லியன் வரைக்கும் லோயர் காசு 300 போனா 700 இயர்ஸ் 700 வரைக்கும் வந்து அந்த காசு அவன் 300 கழிச்சு தான் உங்களுக்கு 700 அவன் தான் தர போறான். ஏன்னா ஆல்ரெடி 1 மில்லியன் வந்துட்டு அவன் காசு இருக்குல்ல லோயர்ட்டு, அந்த காசை கழிச்சு போட்டு உங்களுக்கு செக் தருவான். அது ஆல்ரெடி உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல எழுதிடுவான். ஓகே ஓகே. இவர் வந்து இந்த நடிப்புக்குரிய ஆள், இவர் நடிக்கக்கூடியவர் தெரிஞ்சாதான் அந்த கிளைம் எல்லா டைமும் மாட்டான். அப்படி போனால் அவே டாக்டர்கிட்ட போறீங்க, ஐயோ எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, எனக்கு டாய்லெட் போனாலும் போகுது இல்லை, அதுக்கு பண்ணணும் அப்படி என்று சொல்லி நர்ஸ் எல்லாம் வந்து வைத்தியம் எல்லாம் மாத்தி டாய்லெட் போகணும். அப்படி கணக்கு யூரின் போகுது இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட் என்ன விட்டு பிரிஞ்சுட்டாரு சொன்னா வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கிறதுக்கு மூட் வருது இல்லை, அப்படி நான் சொல்லி அதுக்குத்தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மூன்றாவது கிளைம் அதான் அந்த வெக்கமானம் எல்லாம் விட்டு தான் எடுக்கணும். அது தேர்ட் கிளைம். அந்த கிளைம் போனீங்கன்னா தான் இந்த காசு. ஃபர்ஸ்ட் கிளைம்ல உங்களுக்கு அப்படி எல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் கிளைம்ல இதுல 70 80 தான எடுக்கலாம் நினைக்கிறேன். அப்படிதானே 60 நேரமா இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் எடுத்தவன் ஒரு நார்மல் இதுக்கு போய் பேசிக்கலி இதுல போய் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவீங்க. லோயர் ஃபீஸ் நீங்க தர தேவையில்லை, நாங்க இவ்வளவு கழிச்சு போட்டு உனக்கு இவ்வளவு தருவாங்க. எங்களோட ஃபீஸ் வந்து 10%, 20%, 30%. அப்ப 30% எடுக்கிறாங்க. ஓகே 30% 1 லட்சம் வந்து 1 மில்லியன் வந்தா 700,000 வருதுன்னா அவன் 300,000 அவன் எடுத்துட்டு அவன் அக்கௌண்ட்ல போட்டுட்டு என்ன கான்ட்ராக்ட் இருந்துன்னு சொன்னா இங்க வந்துட்டு சட்டம் தான். இங்க வந்து நீங்க வந்து ஒண்ணும் பண்ணல, எல்லாம் சட்டம் ரூல்ஸ் ரெகுலேஷன். அவன் 300,000 எடுத்து போட்டு 700,000 தரையாக்க நீங்க சொல்லக்கூடாது. ஓ வேற எனக்கு 3 லட்சம் கேட்கலாம். ஓட்டோமேட்டிக் உங்களோட வீட்டை மெயின்ல வரும், நீங்களும் போகுது மெயின்ல வீட்டை வரும். அது கரைச்சு கேட்டு கெஞ்சி கூத்தாடி ஒன்று பேச தேவையில்லை, தானா வீடு வரி வரும் அந்த செக். அவன் அந்த செக்க கொரியர் போஸ்ட்ல அனுப்புவான். சொன்னா அவன் நீங்க அங்க வந்து கையில வேண்டினா உங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை. அதே நேரம் கொரியர் போஸ்ட்ல போட்டு அந்த செக் வந்து கொரியர்ல வந்து நீங்க சிக்னேச்சர் வச்சு சிக்னேச்சர் புறாதான் உங்கள்ட்ட கை கிடைக்கும். அதுதான் நீங்க டிபாசிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஒரு காசும் கட்ட வந்ததில்லை, 5 பே பண்ண வந்ததில்லை. ஈவன் நீங்க ஒரு பஸ்ல அங்க போறீங்கடா கூட, ஒரு டாக்ஸில போறீங்கன்னா கூட டாக்ஸி பில்ல கொடுத்தா கூட அந்த பில்லும் பே பண்ண போறோம். ஆமா பில்லும் பே பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க மசாஜ் தெரபிஸ் டாக்டர் ஆபீஸ்க்கு எல்லாம் போறீங்களோ உங்களோட காசுல போதில்லை, அங்க போயிட்டீங்க பில்ல பே பண்ணா அந்த பில்லும் பே பண்ணப்படும். இதுதான் கனடியன் ரூல்ஸ், இதுதான் கனடியன் கிளைம். இதுக்கு மேல எக்ஸ்பிளேஷன் பண்ணுமா? இல்ல 100% ஃபுல்லா கம்ப்ளீட்டா விளங்கிட்டு சாவட்ட. அதுல ஒரு ஜீனியஸ் இவ்வளவுதான். அதான் இப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே சாவனா. தமிழ் உங்களுக்கு வேற எதுவும் கிளியர் வேணுமா? இல்ல இந்த விளக்கம் நான் முதலே கொடுத்துட்டேன். எனக்கு இல்லைன்னு சொன்னவே விளக்கம் கொடுத்துட்டு இதை விட ஒரு லோயர் உங்களோட காசு கட்டாருண்டா நீங்கள் வந்து உங்களோட உரிமைக்கும் உங்களுக்கு இயலாது, உங்களுக்கு டாய்லெட் போயிடாது, மூத்திரம் இயலாது, உங்களுக்கு நடக்கிறது சமைக்கலான்னு சொல்லி அந்த செக் தாரான்.
அந்த செக்குக்கு தாரத்துக்கு ஒரு காசு கட்டான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடிச்சீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி டீல் பண்ணி டேய் உனக்கு கஷ்டம் தான் நான் புறையினதுக்கு நான் காசு நீங்க காசு அவங்க கழிப்பாங்க. உண்மைதான் கொடுக்க மாட்டேன். விளக்கம் தெரியாம நீங்க காசு சொன்னீங்க. இல்ல 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 இது வந்துட்டார். இல்ல இதுல புரியாடி ஐயா வந்துட்டார். அல்ல இல்ல இல்ல இது இப்படி இல்ல கதையா. என்ன கம்பெனி காசு கொடுக்கறே இல்ல வீடு ரிமோக்கே செய்ததான் பொறுங்க சொல்றேன். ஓகே ஏன் நீங்க உங்களோட கால் அடிபட்டுனா வீடு ரிமோவ் செய்துட்டு நீங்க அது இல்ல சாமண்ணா சொல்லுங்க சார். சாமண்ணா எனக்கு இது சரியான ஒரு டவுட் ஒன்று சாமண்ணா. இவர் சொல்றாரு தமிழ் சொன்னா கேளுங்க ஒரு அது எனக்கு பேங்க் சிஸ்டம் சொல்லுங்க தமிழ் சொன்னா அது அதுங்களுக்கு 700,000 செக் வந்துட்டுது. வீடு வந்து நாங்க ஆல்ரெடி ரீமோர்கேஜ் செய்து எங்கட வீடு விலப்பட்டுட்டுது. ரீமோர்கேஜ் செய்த பேங்க் வந்து அதுக்கு நாங்க 300 கட்டணும் 300,000. அந்த 300,000 கட்டினா தான் இந்த செக்கை பேங்க் ரிலீஸ் பண்ணுவோம் லோயர் ரிலீஸ் பண்ணுவாருன்னு தான் அந்த பிரச்சனை. அப்படி ஒன்றுமே என்ன பக்கத்துல உங்களோட பக்கத்துக்கு வரும் 700,000 பேங்க்ல காசு இருக்கண்டா நீங்க போய் பேங்க்ட்ட சொல்லுங்க. ஓகே உங்க காசு எவ்வளவு இது இங்க வா ஃபார்ம் கொண்டு வா எல்லாத்தையும் கொண்டு வா நான் சைன் பண்றேன் இவ்வளவு கழிச்சிட்டு இவ்வளவு ரிலீஸ் பண்ணணும் சிம்பிளா சொல்லணும். நீங்க இதான் நான் சொன்னேன் அதுதான் இல்லையா உங்கள்ட்ட கூட்டி கொண்டு வந்தேன் இல்லையா பொய்யா இல்லையா அப்படி அங்க இல்லையா தான் உங்கள்ட்ட கூட்டி கொண்டு வந்தேன். இப்ப சாம் சொன்னாதான் வளமை அதான் உண்மையா அதான் எனக்கு சரியான சந்தேகம் உங்க அது எனக்கு நாங்களும் வச்சிருக்கேன். இப்ப கார் காசு ஒன்று கட்டணும்னா வருவேன். நீங்க ஒரு கிளைண்ட் டைம் எனக்கு அனுப்பல அனுப்பி நானும் பறிச்சு போட்டு விட்டுருப்பேன். ஒரு கிளைண்ட் எனக்கு அனுப்பல நானும் வரட்டா உங்களோட வரவு காணி ஒரு பெட்ரூம் உண்டு ஒரு ரூம் உண்டு எக்ஸ்ட்ரா கிடக்கு. இல்ல இந்த டீலுக்குள்ள இப்படி ஸ்கேமுக்குள்ள வரட்டோன்னு கேக்குறாரு சாமி. விளங்கிட்டேன். இப்படிதான் ஆனா இலங்கையிலும் இதே மாதிரி தானே போகுது. எனக்கு ஒரு நடந்தது என்னடா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்குது 10,000 ரூபாய் காசு டிபாசிட் பண்ணீங்கன்னா நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அங்க இருந்தா கொக்கோ கோலா கம்பெனில இருந்து நீ மாறுடு உழைக்க போறீங்களோ சிம்பிளா வசனம் சொல்றேன். கனடாக்கு வாங்க காரணம் பண்ணுங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அவரை நாங்க இதுல சொல்லி காட்டக்கூடாது. அவைகளுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து கனடாவில வந்து அந்த செக் லோவர் கோல் பண்ணி வச்சுக்கிறேன். லோவர் சொல்லுவாங்க எனக்கு வேணா தரணும் அஃபிடேவிட்ல சைன் பண்ணு இதுல சைன் பண்ணு இந்த இதுல சைன் பண்ணு என்ன 3 லட்சம் நான் எடுக்கிறேன் இந்த 4 லட்சத்துக்கு கதை முடிச்சு அதான் உண்மையா அதான் வழக்கம். செக் வந்து உண்மையில வரும் வந்து லோயர் நேமுக்கு தான் வரும். ஆமா ஆமா லோயருக்கு தான் வரும். அப்படி வந்து கிளைண்ட் நேமுக்கு செக் வந்திருந்தா கிளைண்ட் வா உன்ட வீட்டுக்கு நான் 3 லட்சம் லீவ் போடுறேன் இந்த காசு அப்புறம் எனக்கு தாரியோ காசு கிளியர் பண்றதோ இந்த செக் கொண்டு அங்க போடு உன்ன வீட்டுக்கு லீனா இந்த காசு வந்தோன்னா நான் லீனா கிளியர் பண்றேன் லோட்டை எழுதுவான் 50 ரூபா காசு செக்கோட முடிஞ்சது ஒரு தரம் கவலைப்படவில்லை ஒரு பிரச்சனையும் இல்லை சிம்பிளா முடிஞ்சிடும். ஆக்டே பேர்ல அக்கௌண்ட் செக் வருதோ அப்படித்தான் போயிட்டு வந்து வீட்டுக்கு தம்பி இப்படி ஒரு க்ளோஸ் போட்டு அந்த காசை அவர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொன்னா அவைய கொண்டு போகலாம். அது ஃப்ராட் இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு லோ சொசைட்டி ஜெயிலுக்கு இல்லை லோ சொசைட்டி லோவே தூக்கிடுவாங்க. சொசைட்டி இருக்கு லோ சொசைட்டியோட எவனும் விளையாடலாது சரியோ உங்களோட உரிமை தான் இங்க முக்கியம் இல்லையா. ஒரு லோயர் வந்து உங்களுக்கு சொரிஞ்சா கூட நீங்க லோ சொசைட்டிக்கு ஒரு மெயில் போட்டு ப்ரூஃப் போட்டீங்கன்னா லைசன்ஸ் அவுட். அத இங்க சொல்றது ஒம்பஸ்மன் இங்க சொல்றது இதை பத்தி தெரியும். கனடா லோ சொசைட்டி ஒன்று இருக்கு. அது வந்து எல்லா லோயர் முழு லோயருக்கும் லோ சொசைட்டி தான். எல்லா லோ சொசைட்டி தான். லோ சொசைட்டி வந்து இப்ப லோயர் ஒரு நாள் தப்பு பண்ணினா அதை நீங்க அங்க மெயில் அனுப்பினீங்கன்னா அவங்க வருவாங்க ஃப்ரீயா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அவர் விட்ட புள்ளியோ நீங்க விட்ட புள்ளியோ நீங்க காசு கொடுக்க தேவையில்ல. அது அவ புலா விட்டீங்கன்னா அவருக்கு லைசன்ஸ் அவுட். நீங்க உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு போய் கொண்டிருப்போம். அடுத்த கதை இல்ல லைசன்ஸ் அவுட் கம்ப்ளீட். அடுத்த கதை கிடையாது. அதை விட்டு 3 லட்சம் 50 லட்சம் அதெல்லாம் கதை ஃப்ராட். இது அடுத்த ஃப்ராட் 2. ஃப்ராட் அப்ப ஃப்ராட் பண்ணுனே அத விட ஃப்ராட் பண்ணுனே அது சொல்லுங்க எனக்கு என்ன கதைக்கு தெரியாது. சில விஷயம் கதை சாம் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கதைக்கணும் இல்ல சாம் அந்த லோ ஃபார்ம் அவுட் ஆகும். இப்படி ஒரு லோ ஃபார்ம் இருக்கு. அதுக்கு மேல அந்த லோ ஃபார்ம் பாக்குறதுக்கு லோ சொசைட்டி ஒன்று இருக்கு. அது ஒவ்வொரு நல்ல ஒரு பேர்ல இருக்கலாம். லோயர் மேர் ஜட்ஜ் மேர் புலா விட்டு ஆட்ட போவீங்க. நீங்க போறதுக்கு விட மட்டும் போனதில்லை. அதான் கடைசி இடம். அதான் லோ சொசைட்டி. ஐயா கவர்மெண்ட்டுகளுக்கே இருக்குது இப்படி விளங்குச்சோம். போலீஸ் ஆர்மி அதுக்கெல்லாம் இருக்கு. இல்ல கவர்மெண்ட்டுக்கே இருக்கு. ஆமா என்ன புரியாண்டியனா நான் வந்து இந்த பிரச்சனை எங்கள்கிட்ட விரைய அப்படியாக கொன்றேங்க நான் சேமட்டா கூட்டி கொண்டு வந்தான். அப்ப வந்தவன் மூதாட்டி கதைக்க வந்தவன் மகள் பெற மாட்டேன்னுட்டா கதைக்கு.
சரி அதை விடுங்க ஆலோசனை அதை நீங்க சொல்லி காட்டாங்க அதை விடுங்க. 5 மாதம் இருக்கும் நினைக்கிறேன் 4-5 ஓ, மாதம் 5 மாதம் இருக்கு 5 அதை மாதம் நீங்க சொல்லி இருக்கும். காட்டாங்க சாமண்ணா கதை விடுங்க. யாருன்னு தெரியாது நான் தெரியாது காய்ச்சினாங்க ஓகே அதை விடுங்க நிறைய பேரை கொண்டு வந்து காய்ச்சினாங்க ஆனா நான் சொன்னேன் அந்த நேரம் நினைக்கிறேன் இது வந்து ஃப்ராட் உண்டு நீங்க ஆமா அதை நீங்க நேரடியா சொன்னீங்க தமிழ் சொன்னா இது சாமண்ணா அப்ப தமிழ் சொன்னா சொன்னேன். ஆனா என்ன ஒரு லோயரே இருக்குதுன்னா அவருக்கு வந்து இந்த கம்பெனி பிரச்சனை எல்லாம் பார்த்தாரு அவருக்கு ஒரு பொருள் அதில் ஒரு தமிழண்ணா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் இயர் பே பண்றது எனக்கு வர எல்லா கேஸும் ஆள் பார்க்கும் நான் எந்த வரைக்கும் அந்த கேஸ்ல தோற்றதும் இல்லை தோக்குற கேஸ்னா போகவும் மாட்டேன் தோக்குற கேஸுக்கு நாங்கள் ஆனா இது வந்து ஒரு ஸ்கேம் வணக்கம் சார். யோ இப்படி நடக்குன்னு சொல்லி லோ சொசைட்டி தெரிஞ்சாலே அவையத்துக்குள்ள போட்டு விடுறாங்க இல்ல இது இப்படித்தானே சாமண்ணா இப்ப லோ சொசைட்டி இப்ப இது லோயர் ஆக்கள் செய்ய வேண்டிய தானே இப்ப தனிப்பட்ட ரீதியில இப்ப நான் இருக்கிறேன் நானும் புளியாண்டி அண்ணாவும் கூட்டு சேர்றோம் புளியாண்டி என்ன சொல்றாரு ஓகே இப்ப என்னட்ட 3.5 லட்சம் ரூபாய் காசு இருக்கான்னு நான் சொல்லுவேன் நீங்க சேர்ந்து எனக்கு சொல்லணும் 50,000 ரூபாய் காசு நான் என்ன 50,000 1 லட்சம் ரூபாய் காசு அடிக்கிறோம் அடிச்சு போட்டு 2 பேரும் 50-50 2 பேரும் தெரிஞ்சா இப்ப நான் புளியாண்டி என்ன எடுப்பேன் தானே லைட் ஓகே டிக்டாக்ல ஆரம்பிடினம் ஓகே வாட்ஸ்அப்ல ரன் பண்ணினம் எடுத்து போட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து போவோம் அண்ணே இப்படி ஒண்ணு 50,000 தாங்க அண்ணே இல்ல அப்படி செஞ்சானா அது லோ கோட்டுக்குள்ள போவாதானே சாமன் அது லோ கோட்டுக்குள்ள லோயருக்கு பிரச்சனை இல்ல தானே இது நானும் இந்த புளியாண்டி தான் அடிக்கிறோம் காசு அதே கலங்க ஆனா அப்படி செய்ய ஆசையா இருக்குன்னா பாப்போம் இது வந்து ஃப்ராட் இது நீங்க ஜெயிலுக்கு இதுவும் fraud தான். யோ நாங்க அப்படி ஜெயிலுக்கு ஜெயில் கேஸ் இது ஃப்ராட் நீங்க கரெக்ட் சோமார் இதுவும் fraud. ஆமா எனக்கு விளங்குது எனக்கு இது ஃப்ராட் தான் நானும் இந்த புளியாண்டி என்ன செய்யறோம் ஃப்ராட் ஆனா இதுக்கு லோயருக்கு போகணும்னு அவசியம் இல்ல தானே லோயருக்கு இதுக்கு தொடர்பு இல்ல தான் லோயர் சொல்ல இல்ல நீ காசை கொண்டு வாங்க இவியல் சும்மா நாங்களே உருவாக்குறோம் சாம்பே என்ன பொறுத்தவரை குரக்கங்கள் தான் சாப்பிடணும் சரியோ ஆமா சும்மா களியில் நான் சாப்பிட மாட்டேன் குரக்கங்கள் தான் அப்ப புளியாண்டி எனக்கு விளக்குதா பேர இதுக்கு போனா களிய தின்ன வச்சிருவாங்கடா விரும்பின களி சாப்பிடலாம். ஐயோ சும்மா பச்சைமா களியை சாப்பிடலாம். சாமண்ணா சொல்ல வந்தார் சொல்லுங்க சாமண்ணா ஓகே சாமண்ணா ஏதோ சொல்ல வந்த நீங்க சொல்லுங்க ரியண்ணா வணக்கம். எங்கடா ரியண்ணா வந்திருக்கா ரியண்ணா வணக்கம் கதைப்பீங்களா? பிசி போல இப்போ ரோட்லயா நிக்கிறீங்க? ரியண்ணா கதைக்கிறாரே இல்ல நடு விளங்க இல்ல அவர் அங்க ஊரு போட்டு வந்த அப்புறம் லெவல் இருக்கு. ஓ என்ன லெவல் வந்துட்டேனா சரி என்ன இப்ப நான் கதைப்பேன் கணக்கணக்கா தெரியாது கதைக்கல கரகரத்தா இப்ப ரோட்ல வந்துருக்கிறேன் ரோட்லயா வேற ஊருக்கு போய் வந்ததுக்கு பாருங்க ரோட்ல நிக்கிறேன் அண்டர் நல்லா இருக்கு ஊருக்கு போய் வந்தா தான் ரோட்ல நிக்கும். என்ன ரியண்ணா வேலை முடிஞ்சோ ரியண்ணா பஜி என்ன இந்த மாதிரி கூட்ட சத்தமா கிடக்கு சாமண்ணா மீட் பண்ணிருப்பேன் ஓகே எங்க புளிட்டிக்காண்டி என்ன ஓடிட்டேன் ரியண்ணா கதை சொன்ன பயத்துல வாங்கி ரியண்ணா வந்து நீங்க கதை கேட்கறது இப்போ கார் மோட்டர் பைக் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல போன் வேற இது வேற போன் இல்ல வேற ஹெட்போன்ல விட்டுட்டு வந்தாரு தெரியும் எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டு வந்துட்டு இவ்வளவு ஒரு கொடை வெள்ளம் எனக்கு தெரியாம போயிட்டு கொடை வரல சாமண்ணா ஓ என்னண்டா ஹலோ அது ரியண்ணா மோட்டர் பைக் ஓடிக்கொண்டு கதைக்கிறார் ஒண்ணுமே கேட்கல. ஓ இல்ல இங்க யூகே ஊபர் ஓடுறேன் மோட்டர் பைக் ஓடுறாருன்றீங்க மோட்டர் பைக்ல ஓடலாம் இது ஊபர் ஈட் சாமண்ணா நீங்க சாப்பிட்டீங்க வாழைப்பழம் இருக்கு நீங்க வாழையும் இல்ல வாழைக்குள்ளே அலாடிக்கிறீங்க அந்த வாழைப்பழத்துல அந்த கீழே மட்டும் தான் காய்ச்சல் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா பழுத்துட்டு அப்படி மரத்துல பட்டி எடுத்து
இல்ல நான் சொல்றேன் பெரிய புள்ளையோ இல்ல சின்ன சீப்போட இருந்தது அந்த வாழைப்பழம். அது முக்கியம் எல்லாம் திட்டம் அது ஒரு 7-8 ஜிபி இருந்து 10 ஜிபி இருந்திருக்கும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து மிச்சம் கடைசி அது நான் வெளியில போட்டாலும் கடுப்புல சாப்பிடுறேன். அடையா சரி சரி அதான் நான் பார்த்தேன். என்ன நம்ம தான் கீழே 2 சீப்பு தான் பழுத்ததா. அது பெரிய புளியா கிடந்தது. அது சாப்பிட்டு எல்லாம் கட்டத்துல இவங்க நிரப்பாங்க வெளியில போனோம் மீன் பிடிச்சிட்டு வரதுக்கு. அதுக்கு அப்பா போட்டு வர மட்டும் நான் சாப்பிட்டு அந்த புளிய நானும் அவரும் 4 பேர் தான் சாப்பிட்டாங்க மேலையில. அவ்வளவு இது என்ன கப்பாலோ இல்லாட்டி என்ன இதுதான் பழம் இனிப்பான பழம் இந்த சீனி வாழைப்பழம் இருக்கு. சீனி வாழைப்பழம் வாழைப்பழம் மேல இனிப்பு சீனி வாழைப்பழம் இதுதான் வரும். அடிச்சு நிக்கிறார் மேல் பக்கத்துல பிடி கொண்டு வந்து வாழைத்தோட்டம் மரத்திலேயே பழத்திருந்தோம். ஓ அது மரத்துல அங்க வெட்டுற அவன் இல்ல அங்க அப்படியே பழத்து தேனா தான் இருந்திருக்கு பழம். நாவல் பழம் இருக்கு பின்னும் பெரிய பெரிய கொட்டு பழம் இல்ல நான் சொல்றேன் வாழைப்பழம் தேன் மாதிரி இருந்திருக்கு. ஸ்வீட் இங்க எல்லாம் சுண்ணாம்படிச்சு வராது நல்ல தேன் மாதிரி பழம். அது நல்ல இனிப்பு. அந்த வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு நீங்க அந்த வாழைப்பழத்துக்குள்ள இன்னொரு தோல் வருது. அந்த தோலை உரிக்கல அதுவும் வரும். இல்ல நீங்க சாப்பிடுறது ஊர்ல எனக்கு சாப்பிட ஞாபகம் கிடையாது. நல்ல சூப்பர் டேஸ்ட். இது வந்து அந்த நினைக்கிறேன் இந்த கறி வாழை மாதிரி இன்னொரு வாழை சீனி வாழை. அது தோலுக்கு மேல தோல் இருக்கு. அதுக்கு பிறகு உள்ளுக்குதான் வாழைப்பழம். இன்னொரு படம் போட்டு விடுறோம் இப்ப முருக்கமில காஞ்சினாங்க. முருக்கமிலைய பாருங்க வர இப்படி சும்மா சோலிய இலியா பாத்தீங்கன்னாலே அது ஒரு 50 கிலோ இலைய வரும். அவ்வளவுக்கு மரம் சிலுத்து விட்டுக்கிறாங்க இலியல் குருத்து. இப்ப இலங்கையில இருக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. இலங்கை சரியா இலங்கை 3.5 hours தான் இங்க இருந்து. இலங்கை சரியா இலங்கை மாதிரி தான். இந்த வார வருஷம் சமாளிச்சு நான் ஸ்ரீலங்கா போற பிளான் ஸ்ரீலங்கா 18 மணி ஓடி போறோம். இது இங்க போய் நிம்மதி ரெண்டு வரலாம். அங்க போனா நிம்மதி கட்டுப்போம். இப்பவே கட்சி அந்த கட்சி அங்க இருக்கிறவங்க விளங்குது இல்ல. கட்சி கறி வர்றது அவனுக்கே விளங்குது இல்ல. அதுக்கு பிறகு களத்துல இருந்து கலைக்கிறவுக்கு துணிவும் வந்திருக்கு. அப்படியான ஒருத்தங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. தாங்க தெரியாமலே புறப்பட்டு வராங்க. தங்களை திருத்தவும் மாட்டில்ல. சும்மா நான் பெரிய 4 புரட்சிகரமான பாட்டுகளை போட்ட போல பெரிய ஆக்கள் இல்லை சரியோ. அப்படியான ஆக்கள் கலைக்க போயின மாட்டேங்கல. 4 பேர் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுதான் வரணும். சும்மா வந்து பல் பண்ண கொள்ள கூடாது. இல்ல இது எங்களுக்கு சொல்ற மாதிரி கிடக்கு. 4 புரட்சி பாட்டு போட்டோம் பெரிய இது போய் பாத்துறான். அதுல போய் பாத்துறான் பாத்துட்டு தான் கலைக்க வந்தேன். அதான் கடுப்பு. பேஸ் இல்ல போட்டோ இல்ல ஒன்றும் இல்ல. சும்மா வந்து சும்மா வந்து ஒரு இதை போட்டுட்டு 4 புரட்சி பாட்டை போட்டா அந்த கதையை அப்படியான திருத்தப்படுவீங்க. திருந்தோம் ஒரு மனுஷன் மாதிரி வந்து கதைக்கணும். இல்லாட்டிக்கு ஒரு வரலாறு இருக்கும். வரலாற்று பின்னணி இருக்கணும். ஒன்றும் இல்ல சும்மா வந்து இல்லாட்டிக்கு அவருடைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே தெரியாதவர் வந்து நின்று நான் தான் அது நீ தான் நீங்களும் கேட்டு நிற்கிறோம் நானும் கேட்டு நிற்கிறோம். அவளுக்கு முட்டாள் இல்லை. இப்படியா நாங்கள் முட்டாள் வந்தா நாங்கள் இன்னைக்கு அந்த வந்ததே முட்டாள். அந்த முட்டாள் சொல்லி போட்டு போகுது. நாங்க 300 பேருக்கு காசு எடுத்து முட்டாள் ஆக்கி நாங்க சொல்லிக்கணும். இவையில கதைக்கிறது கேட்கறதுக்கு நாங்க அவர் சொன்ன அர்ச்சனாக்கு இந்த இதுல கொடுக்காத சொல்லி இருக்க வேணும். இவ்வளவு கோமால படுத்துருந்தவரா அப்ப சொல்லிருப்பேன். நாங்க அடிச்சு திரத்தி இருப்போம். பேரோட வந்திருக்கணும். ஒரு கோதாரில கோமால படத்திருக்கிறது இருந்தா போல கோமா தெளிஞ்சு வந்து கதை போய் திருப்பி அடுத்த கோமா போடுவேன். அடுத்த லட்சம் படி தான் திருப்பி வந்து ஏன் வந்து செய்தீங்கள் அது இந்த செய்ய வந்து ஏன் செய்தீங்கன்னு கேட்க மாட்டேன். செய்து முடிஞ்சா அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி வரைக்கும் பெரியாக்கள் மாதிரி 4 படத்தை போட்டுட்டு அதான் நீவே மனுஷன்டா தில்லி இருக்கணும். தில்லோட கதைக்கணும். அதை விட்டு வரலாறு இருக்கணும். ஒன்றும் இல்லாத ஒரு தடவை வந்து காட்சி போட்டு போறேன். 4 படத்தை இதுல போட்டா போல பெரிய மனுஷன் இல்ல. பேக்ரவுண்ட்ல என்ன செய்யறாரு சொன்ன பேக்ரவுண்ட்ல என்ன செய்திருக்கிறார் செய்த வேலையை போட சொல்லுங்க. அதுல வரலாற்று வேலையை போட சொல்லுங்க. அப்படி எங்க ஒரு ஸ்பீச் பண்ணி வேலையை போட சொல்லுங்க. இல்லாட்டி ஏதோ பாடுபட்டு கஷ்டப்பட்ட வேலையை போட்டு ஒன்றுமே இல்லை. 4 படத்தை போட்டு நீங்க எதுவும் கிடைக்கலாம். அதை விடுங்க சார். நாம தேசியத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாம பயணிக்கலாம். குலைக்கிறது நான் விட மாட்டேன். சும்மா வந்து பிழைச்சி போட்டு போறது வந்தாண்டா கதையை அல்லாட்டி வரலாறு கொண்டு வா. அல்லாட்டி பின்னணியை காட்டு. உன்னை டிக்டாக்ல கலைக்க போறீங்கன்னா உன் டிக்டாக்ல பின்னணியை குலைச்சி காட்டு. ஒன்றுமே இல்லாம வந்து குலைச்சி போட்டு போக 4 பேர் கேட்டு ஓ அண்ணா வாங்க அண்ணா 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 சொல்லுங்க கேட்கறதுக்கு என்ன பார்த்தா கேனா இருக்கு வரலாம் எவனும் கதை
உன்னை பின்னணி உன்னை பழத்தோட வா கதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் தட்ஸ் இட். அதை விட்டு போட்டு ஒன்றுமே இல்லாம வந்து 4 படத்தை போட்டு வந்து என்ன கதைக்கலாம் இவனுக்கு கதைக்கிறதுக்கு நீங்க கேளுங்க நாங்க கேட்கறது தேவையில்லை இவன் அது உங்களோட தலைவர் நாங்க கியூபா அதை விடுங்க. எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் எதிர்த்து கதைக்கும் அவன் எதிர்கட்சி தலைவர் நித்திர விடுறேன் அப்படியே எதிர்கட்சி தலைவர் நாங்களே வச்சுக்கிறோம். தலைவரும் கண்டுகொள்றாரு இல்ல ஐயோ நான் இப்பான் வந்தனானப்பா ஐயோ இவர் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவருக்கு செயலாளர் உங்களை விட்டுருவேன் இப்படி கதைக்காம விட்டேன் இந்த நேரத்துல. நீங்க எல்லாம் புறப்பட இப்படி களத்துல இப்படி கதை வருது நீங்க எதிர்த்து கதைக்கணும் கதைக்காம விடுறது மூட இந்த பிரச்சனை காரணம் முழுக்க புலியானியனையும் தலைவர் மட்டும்தான். ஆமாம் 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 ஒத்துக்கொள்றீங்களா? மனசு வேணும் மனசு வேணும் பெரிய மனசு வேணும். என்ன நீங்க அர்ச்சனா மாதிரி நித்திர கொண்டு அனுப்பி கேட்க கூடாது. தலைவருக்கு ஆட்டரிச்சு கொடுத்தாதான் தலைவர் கதைப்பார். ஐயோ எனக்கு ஒரு அது சரி சாமன் அன்னைக்கு ஆட்டரிச்சு வடிவா சாப்பிட்டான் உறிஞ்சைக்கு ஒரு கதை சொன்னீங்களோ அதுக்கு அடுத்த நாள் வயிற்று அடிச்சு நல்லா வாழ்த்து அப்ப கேட்டுப்பீங்க. அப்ப புலியாண்டி நீ சாப்பாடு காட்டுற இல்ல வீடியோல நல்லாரு சாமன் வந்தா கொத்து மயூரன் நான் பார்த்து சொன்னார் அதோட சரி இந்த எனக்கு போச்சுது. எனக்கு ஓகே எனக்கு அந்த சிஸ்டம் சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்ட் 12 இயர்ஸ் அல்லது அது தப்பினா 15 இயர்ஸ் சரிதான் என்ன ஓகே அதை விடுங்க அதை விடுங்க 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த சரிதான் அடிச்சா எப்படி உடம்பு வேலையை பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டத்தை மாத்தி கொண்டு வரும். இப்ப சாரி இந்த கணக்கு பார்க்கணும் நான் வாரேன் ஓகே ஓகே இந்த அளவுல பிரச்சனை வந்தா இந்த தளத்திலே இவ்வளவு நேரம் பிரச்சனை வந்தா இந்த ஆளால எதிர்கட்சி தலைவரை நித்திர 2 பேரையும் தூக்குவோம் நாளை வேற தலைவரை மாத்துவோம். சாமனா அர்ஜுனா பாராளுமன்றத்துல இல்ல முழிப்பாக்கட்டு எதிர்கட்சி தலைவர் அண்ணா நீங்க நித்திர ஒன்று முழிச்சு இனி உங்களுக்கு அசிஸ்டனா அர்ஜுனா போட போறோம். ஐயோ ஐயோ ஓகே போறோம் நாங்கள ஓகே நாங்க தளத்தை நிப்பாட்டுவோம் காணும். ஓகே சார் நான் சந்திப்பேன் சாமன். நன்றி அண்ணா. நல்லபடியா திங்கட்கிழமை வந்து சேருங்க. 11 மணி ஆகுதானே நாங்களும் தளத்தை நிப்பாட்டுவோம். ஓகே எல்லாருக்கும் ஓகே ஓகே எல்லாரும் ஓகே நன்றி நாளை சந்திப்போம். குட் நைட்.